அக்கார்டிங் டு மீ நான் வந்து விஜய் வந்து அக்யூஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜட்ஜுக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும். சாயல் அவர் ஒப்பீனியனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றது வந்து ஐ திங்க் இது வேணும்னு பெருசு பண்ணுறாங்க. அந்த ஆள் யார் வந்து PIL போட்டாரோ அவர் வந்துட்டு விஜய் பற்றியோ இல்லை கரூரை பற்றி பேச அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாமே ஒரு வரம்பு இருக்கணும், தட் இஸ் இந்த ரோட் ரேலிஸ் இருக்கக்கூடாது. இந்த கிறுக்கனுங்க இவனுங்கெல்லாம் ஒரு இந்த விஜய் ஃபேன்ஸ்லாம் கிறுக்கனுங்க ஒரு நிலையில் இல்லை. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன அருகதை இருக்கிறது ஊழலை பற்றி பேசுவதற்கு? விஜய் வந்து சொல்லுது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் தப்பு பண்ணுச்சுன்னா, இப்போ நீ கேட்ட இடத்த கடிக்காட்டி நீ கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். நீ ஏன் கோர்ட்டுக்கு போகல? நீ போய் ஒரு இடத்த திடல போய் நீ ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கலாம். நீ எப்படி விக்ரவாண்டியிலையோ மற்ற இடத்துல நீ ரெண்ட்டுக்கு எடுத்தியோ அங்கேயே போய் ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கலாம். நீங்கள் எதுக்கு யூஆர் அ நியூசன்ஸ்? நீங்கள்லாம் ஒரு நியூசன்ஸ் ஃபேக்டர் ஃபார் த பப்ளிக். வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவம், அதை ஒட்டி நடந்த பல்வேறு விஷயங்கள், உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் விஜய் வந்து அந்த நீதிபதி விமர்சனம் பண்ணது பெரிய ஒரு சலசலப்பாச்சு. அதையும் கண்டித்து எப்படி இந்த கேஸ் வந்து நீங்கள் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் எடுக்க வேண்டியதை சென்னையிலேயே விசாரிச்சிங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வியோடு கேட்டு நிறைய காட்டமான விவாதங்கள் வந்து நடந்திருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்து? ஃபர்ஸ்ட் வந்து ஹைகோர்ட் பற்றி பேசலாம். இப்போ ஹைகோர்ட் நீதிபதி பேசுறது தவறுன்னு நான் நினைக்க மாட்டேன். நிறைய தடவை நாங்களே கோர்ட்டுக்கு கேஸ் போகும்போது ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் அட் த சேம் டைம் ஜட்ஜஸும் நாட்டோட பிரதிநிதிகள், அவங்களும் சிட்டிசன்ஸ். ஸோ எனக்கு எப்படி ஒரு ரைட் இருக்கோ இது மாதிரி ஏன் விஜய் வந்து இது பண்ணுது, அக்கார்டிங் டு மீ நான் வந்து விஜய் வந்து அக்யூஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜட்ஜுக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும். சாயல் அவர் ஒப்பீனியனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றது வந்து ஐ திங்க் இது வேணும்னு பெருசு பண்ணுறாங்க. அதுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அப்பா வந்து டிஎம்கேல எம்எல்ஏவாக இருந்தார், அதுக்காக அவர் அப்படி பேசியிருக்காருன்னா வாட் வாஸ் த செக்ரட்டேரியட் டூயிங்? அவங்க தான் இந்த நம்பரிங் இந்த லிஸ்டிங் அதெல்லாம் பண்ணுறது, அவங்க ஜட்ஜு கிடையாது. அப்போ வந்து அவங்க எதுக்கு அந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு? அப்போ அந்த செக்ரட்டேரியட் அந்த ரிஜிஸ்ட்ராரை தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி நாட் த ஜட்ஜ். ஜூரிஸ்டிக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு கீழே ஃபர்ஸ்ட்டு ஃபைலிங் செக்ஷன். அப்போ ஃபைலிங் செக்ஷனில் தப்பு நடக்குது எப்படி ஜட்ஜை வந்து கேட்கலான்னு தெரியல. பட் ஆக்சுவலி அந்த ஆள் யார் வந்து PIL போட்டாரோ அவர் வந்துட்டு விஜய் பற்றியோ இல்லை கரூரை பற்றி பேச அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாமே ஒரு வரம்பு இருக்கணும், தட் இஸ் இந்த ரோட் ரேலிஸ் இருக்கக்கூடாது. மக்களுக்கு வந்து எப்படி கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியாது, ஆம்புலன்ஸே கிடையாது, யாருன்னா உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டில் இருந்து கூப்பிட்டுட்டு போக முடியாது, ஒரு எமர்ஜென்சி ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா ஃப்ளைட்டோ இல்லை ட்ரெயினோ பஸ் அந்த ஏரியா கன்ஜஸ்டாக இருக்கும் போக முடியாது. ஆகையால் பப்ளிக் நலம் கோரி தான் அந்த ஐ திங்க் இட் வாஸ் மிஸ்டர் தினேஷ் நினைக்கிறேன், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் தி நேம். அவர் வந்து ஃபைல் பண்ணியிருக்கார் ஆஸ்கிங் ஃபார் an SOP, தட் இஸ் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இது இதெல்லாம் எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஜட்ஜு SITயை போட்டார். ஓகே, ஹீ இஸ் புட் அ வெரி குட் போலீஸ் ஆஃபீஸர். ஆக்சுவலி வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரை பற்றி நியாயம் பேசும் மனிதர்கள் யாருமே அவரை பற்றி கமெண்ட் அடிக்கலை. இதெல்லாம் வந்து யாருக்கு பயம்னா தப்பு செய்தவர்களுக்கு தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து பயம். ஓகே, ஏன்னா இஸ் காட் அ குட் ட்ராக் ரெக்கார்ட். ஓகே, நான் வந்து ஐ எம் நாட் அன் போலீஸ், எனக்கு பிடிக்காது. பட் ஆனாலும் ஒருத்தர் நல்லது செய்யும்போது நம்ம வந்து அவரை பாராட்டி தான் பேசுகிறோம். அப்போ வந்து இந்த நான் பார்த்த குஷ்பு பீயிங் அ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த BJP, அவன் என்ன சொல்கிறான், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் த SIT. அதே தப்பு. SIT வந்து ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர் வந்துட்டு இந்த SITயை நியமிச்சிருக்காரு வித் தட் போலீஸ் ஆஃபீஸர். ஓகே, அப்போ எப்படி தப்பா கவர்மெண்ட் வந்து நியமிச்சது வந்து எக்ஸ் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் அவங்கள தான் அவங்க போட்டிருக்காங்க. ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மேடத்தை போட்டிருக்காங்க. ஃப்ரம் த ஹைகோர்ட் இதில் வந்து பிகாஸ் ஆஃப் த SOP இந்த PIL தான். ஓகே, the case was filed only in Madurai. அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வாட் ஹேப்பன் இன் அது யார் போனாங்க? TVK-காரங்க தானே போனாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் போலியே, வேற எந்த பப்ளிக்கும் போலியே. இட் வாஸ் ஒன்லி தி பார்ட்டி பீப்புள். பெயில் கேட்டுட்டு போய் பெயில் வாஸ் ரிஜெக்டட். அவ்வளோதான். ஆன்டிசிபேட்டரி பெயில், நாட் இன் பெயில், இட் வாஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாஸ் ரிஜெக்டட். அப்போ வந்து
அந்த ஜட்ஜ் வந்து ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் தப்பு சொல்லியிருக்காரு. ஹி ஹஸ் ஈவன் புல்ட் அப் த தமிழ்நாடு கவர்மெண்ட். அவரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சது கரெக்டுன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட் has failed to book விஜய். ஏன்னா விஜய் ஷுட் பி த அக்யூஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேட்டது ஒரு இடம், அவங்க கேட்ட இடம் இதை விட சின்ன இடம், அந்த ரவுண்டானாவோ இல்லாட்டி அந்த இன்னொரு இடம் வந்துட்டு ப்ளஸ் அந்த இன்னொரு 2வது இடத்துல வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இந்த கிறுக்கனுங்க இவனுங்கெல்லாம் ஒரு இந்த விஜய் ஃபேன்ஸ்லாம் கிறுக்கனுங்க ஒரு நிலையில் இல்லை. பாட்டு நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு எல்லாத்தோட ஸ்டேட்மெண்ட்டை விட்டுடலாங்க. எல்லாருமே ஃப்ராடு, எல்லாருமே டிஎம்கேக்காரங்க, இல்லாட்டி யாரோ ஏதோ ஒரு கட்சியிலேருந்து சதி செய்ய வந்தாங்கன்னு உங்கள் கணக்குக்கே வச்சுக்கலாம். அந்த சின்ன பொண்ணு பேசுது, அந்த பழனிமாலோட இறந்து போன 2 பொண்ணுங்களோட அக்காவோ தங்கச்சியோ ஒரு பொண்ணு பேசுது. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு மூச்சு திணறிச்சு, தண்ணி குடிக்காமல் ரொம்ப நேரமாக அங்கே நின்று ஆகல, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா எங்களுக்கு தெரியாதுன்னா அந்த சின்ன பொண்ணு போய் பேசணும்னு தேவையில்லை. ஓகே. அண்ட் இவங்கெல்லாம் ஒரு ஆர்வம் என்னென்னா எல்லாத்துக்குமே அந்த இது இருக்குது. என்னென்னா இவங்கெல்லாம் பாமர மக்கள், ஒரு ஆக்டர் வராங்கன்னா போய் மூஞ்சியை பார்க்கலான்னு சொல்லிட்டு, இது வந்து உங்களோட புத்தி இயலாமை. தட் இஸ் அவங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லை. இவங்க பின்னால் போகிறதால நம்மளுக்கு ஒன்றும் நன்மை நடக்க போகிறதுன்னு யாருக்குமே தெரியுதில்லை. அதெல்லாம் ஒரு வெறித்தனம். தட் இஸ் ஓன்லி மோஸ்ட்லி இன் தமிழ்நாடு. இப்போ கேரளாலேயும் ஆக்டர்ஸ் இருக்காங்க. கேரளா மக்கள் அப்படி ஓடுறாங்களா? கிடையாது. ஓகே. இன்க்ளூடிங் ஆந்திரா கூட இவ்வளோ மோசம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ முன் இதாக இருந்துட்டு, தட் இஸ் படிப்புலையோ இல்லை இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இருந்துட்டு இந்த ஒரு முட்டாள்தனமாக இவன் பின்னால் போகிறாங்களே. ஃபஸ்ட் நீங்கள் பின்பற்றுற மனிதன் ஒரு நல்ல மனிதனா, அவனுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது, அவனுக்கு ஒரு பிரின்சிபிள்டு ஆளானா கிடையாது. அவனே ஒரு குடிக்காரன், அவனே ஒரு ட்ரக் அடிக்ட், அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனே அவன் குடும்பத்தை விட்டுட்டு போனவன், திமிர் பிடிச்சவன். ஓகே. நீ சினிமாவுக்கு மட்டும் நான் கரெக்டாக பங்க்சுவலாக எங்கள் அப்பா எனக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுத்துருக்காரு இவ்வளோ பேசின ஒரு பேட்டி. நான் வந்து 5 நிமிஷம் கூட லேட்டாக போக மாட்டேன். அப்போ உனக்கு ஒரு தெனா வெட்டி இந்த மக்களை நம்ம வந்து நிற்க வச்சு பார்க்கலாம் இதுங்களாம். ஏன்னா அப்போ நீ சோதிக்கிற, அது நல்ல ஒரு புத்தி கிடையாது. அப்படின்னா உனக்கு மனசில் உள்ள அகம்பாவம் இருக்குது, திமிர் அண்ட் அகம்பாவம். அதை நீ டெஸ்ட் பண்ணுற. அது எங்கே ப்ரூவ் ஆகுதுன்னா நீ அந்த லைட் போட்டு ஆஃப் பண்ணுற பாரு. அப்போ உன்னோட ஃபேஸ் நீ ஒரு வில்லன் மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணுற, சிரிச்சிக்கிற, உனக்குள்ளாரியே ஒரு சிரிப்பு. அது வந்தெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. கடவுள் கரெக்டாக வச்சார் அவனுக்கு ஆஃப். என்னென்னா இந்த கரூரில் வந்து நடந்தது ஒரு விதத்தில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இப்படியாவது மக்கள் ஒரு சிலர் திருந்துவாங்களே. எல்லாரும் திருந்துவாங்க நான் எதிர்பார்க்கல. பட் ஒரு சிலர் என்னென்னா இது தேவையா, இது வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையா, இந்த மீட்டிங் போய் பார்க்கறதால ஒரு பாமர மனிதனுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? இப்போ விஜயை பார்த்ததால அவன் கோடீஸ்வரன் ஆகிட போகிறானா, இல்லாட்டி அவன் வேலையில் அவனுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்துட போதா? கிடையாது. இப்போ நடந்ததெல்லாம் நஷ்டம். கவர்மெண்ட்டுக்கு 100 crores நஷ்டம். இந்த மீட்டிங்கால் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். யார் பணம்? உங்கள் பணம், என் பணம், டேக்ஸ் கட்டுற பணம் அங்கே போய் இப்போ இந்த 10 லட்சம் கொடுத்துருக்காங்க இந்த செத்து பணம், அது ஒரு 4 கோடி ப்ளஸ் அங்கே நடந்தது இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இது அது அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 100 கோடி நஷ்டம். இது தேவையா? நம்ம டேக்ஸ் பணத்தில் இவன் பரதேசி, இவன் டேக்ஸ் கூட கட்டுறதில்ல. இவன் 5 கோடி கேஷ் வாங்கிட்டு அதுக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கான். ப்ளஸ் அந்த காரோட இதுக்கு கூட கோர்ட்டுக்கு போயிருக்கான் இந்த பெனால்ட்டி கட்டுறது. அப்போது நீ என்ன ஊழலை பற்றி பேச, உனக்கு என்ன அருகதை இருக்குது? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன அருகதை இருக்கிறது ஊழலை பற்றி பேசுவதற்கு? உனக்கே இல்லை. நம்ம தனி மனிதன் ஒழுக்கம் உனக்கு இல்லை. நீ வந்து விக்கிரவாண்டி இதில் நீ என்ன சொல்கிற, யாரும் குடித்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் சொன்னேன். அங்கேயே குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நீ மட்டும் என்ன பண்ண, மீட்டிங்க்கு அப்புறம் நீயும் அந்த கேரவேனில் ஆட்டம் கூத்து பண்ணியிருக்க. அப்போ உனக்கே அந்த தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாதப்போ நீ எப்படி அடுத்தவங்களுக்கு நீ நல்லது பேசுவே, நல்லது சொல்லுவே? கிடையாது. ஸோ விஜய் இஸ் நாட் ஒரு லீடர் எலிமெண்ட்டே கிடையாது. ஈ இஸ் இந்த பொறுக்கீஸ் உருவாக்கும் பாருங்கள், இந்த மாஃபியா டான்ஸ் இருக்காங்க பாருங்கள், ஹீ இஸ் ஃபிட் ஃபார் தட். ஐ எம் பீங் வெரி ஃப்ராங்க் பிகாஸ் ஆஸ் அ சிட்டிசன் நாளைக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸு இந்த இளைய தலைமுறையெல்லாம் கெட்டு போகுது இவனை பின்பற்றிட்டு. ஈவன் ரஜினிகாந்தால் நிறைய பேர் இந்த சிகரெட் இப்படி துப்புன்னு அந்த காலத்தில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல எலிமெண்ட் கிடையாது. மக்களுக்கு நீங்கள் நல்லது கற்றுக் கொடுக்குறீங்கன்னா கிடையாது. எம்ஜிஆர் கெட்டவரோ நல்லவரோ, ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் திஸ். ஆனால் அவரோட படத்தில் ஜாஸ்தி வந்து இந்த மாதிரிலாம் காட்ட மாட்டார், நடிக்கவே மாட்டார், செய்ய மாட்டார். ஓகே, அதை நம்ம பாராட்டலாம். ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் பிகாஸ் ஐ டோன்ட் கேர். நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க நல்லது செஞ்சால்
அதை பற்றி பேசலாம். நீ வந்துட்டு தானம் தர்மம் சொல்லிட்டு இப்போ இந்த 2 வருஷமாக ட்ராமா போட்டுருக்க. அதுக்கு முன்னாடி நீ ஒரு பெரிய கஞ்சன். இப்பவுமே நீ கஞ்சன்தான். இந்த பணமே எல்லாமே யாரோ பின்லேருந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இட் மஸ்ட் பி மார்க்கெட். இந்த ஆதவ அர்ஜுனாவோட மாமனார் தான் இந்த செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று பிகாஸ் கிறிஸ்டின் பண்ணுறாரோ, இல்லாட்டி லீவ் த கிறிஸ்டின் இது இவனை வச்சு அந்த ஆள் வந்து நாளைக்கு லாட்ரி உள்ளார கொண்டு வரல. நான் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது இந்த ஆளை வந்து பயங்கரமாக துரத்துனாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவன் போய் கல்கட்டாவில் போய் ஒழிஞ்சிக்கிட்டான் இதே மாற்று. ஓகே, அப்போ இவங்களுக்கெல்லாம் யார் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னா எல்லாம் அயோக்கியனுக்கு தான் அவங்க கூட உட்காந்து. அப்போ நீ எப்படி ஊழலை ஒழிப்ப, நீ எப்படி நல்லது செய்வ, மக்களுக்கு செய்ய மாட்டேன். ரெண்டாவது, நீங்கள் சொல்கிறீங்க செந்தில் பாலாஜி தான் பண்ணார், செந்தில் பாலாஜி வந்து என்ன இந்த ஸ்ப்ரே அடித்தார், கத்தியை வச்சு வெட்டினான்னா, இஃப் யூ ஹேவ் எவிடன்ஸ் பிரிங் இட் அவுட். யாரும் உங்களை கொண்டு வர வேணாம்னு சொல்லலையே. நீ வந்துட்டு சரி நீ சொல்கிற போலீஸ்காரங்க தான் என்னை போக சொல்லிட்டாங்கன்னு சொல்கிற, ஹாஸ்பிட்டலுக்கெலாம் வர வேண்டாங்கன்னா கூட்டம் வந்து சேரும். சரி, ஓகே, வி அக்ரி வித் யூ. நீ வர்றதால மறுபடியும் கூட்டம் சேரும். பட் உன் கூட இருந்த எடுபடிகள் எல்லாமே எதுக்கு ஓடிடுச்சு? அந்த உள்ளூரில் இருந்த டிவிக்கு தாவாக்காரன் எவனா ஒருத்தனாவது வந்து அந்த அடிப்பட்ட மக்களுக்கோ இல்லை செத்து போனவங்களுக்கோ எதனா ஒரு ஆறுதல் சொன்னாங்கன்னா எவ்வளோ பேர் அந்த 5 பேர் ஒரே வில்லேஜ்லேருந்து செத்து போயிட்டாங்க. அப்போ அந்த தாவாக்காரங்க தான் கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க வேனில். அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பு உணர்ச்சி இருக்குல்ல, அந்த இது அவங்கள எப்படி திருப்பி கூப்பிட்டுட்டு போகணும். அப்போ வந்து உன்னோட ஃபாலோவர்ஸ்க்கே அந்த ஒரு பற்று கிடையாது. ஒரு மனிதாபிமானம் இருக்கணும் மனுஷனுக்கு. ஃபர்கெட் த பார்ட்டி, ஃபர்கெட் எவ்ரிதிங். ஐயோ, ஒரு மனுஷன் ஒருத்தர் ரோட்டில் இழுப்பில் விழுந்துட்டாங்கன்னா எல்லாரும் ஓடி போய் எதை ஹெல்ப் பண்ண போவோம். கடக்கட்டும், நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதை தப்பு சொல்லாதீங்க. எனக்கு போலீஸ் அறவே பிடிக்காது. ஆனால் நீ என்ன சொல்கிற, போலீஸ் தான் என்னை வந்து போக சொல்லிட்டாருன்னா, அப்போ அதே போலீஸ் உன்னை வந்துட்டு நீ வந்து நாமக்கல்லேருந்து வரும்போது உங்ககிட்ட அவங்க என்ன சொன்னாங்க, கூட்டம் ரொம்ப இது ரொம்ப இதாக இருக்குது, பெருசாக இருக்குது, கட்டுக்கு அடங்காமல் இருக்குது, அதில் நீங்கள் வேலை இங்கேயே நிறுத்திட்டு பேச. இல்லை, நான் உள்ளார தான் போய் பேசேன். அதால் ஒரு ஸ்டாம்பீட் நடந்துச்சு. ஆனால் விஜய் வர்றதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் செத்துட்டு போயிருந்துருக்காங்க. இது யாரும் கவனிக்கல. ஏன்னா இருந்த மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபுல் குடி போதை, எல்லாமே குடிச்சு ட்ரக்ஸில் இருந்தாலும் அவன் வந்து அடுத்தவன் பேசுறதுக்கே அவங்க கேட்கறது இல்லை. இப்போது இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு எல்லாருமே சென்சிபிளாக தான் பேசியிருக்காங்க. யாருமே தவறு சொல்ல முடியாது. அதுவுமே அதில் 5 ஆம்புலன்ஸ் வேன்ஸ் வந்து தாவாக்கா வந்து அரேஞ்ச் பண்ண ஒரு வேன்ஸ். அப்போ வந்து அந்த விஜய் நக்கலாக சொல்கிறான், என்னப்பா நம்ம கொடி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து. அப்போ அதே அவனுக்கு தெரியாட்டி அப்போ அவனுமே நிலைமையில் இருந்திருக்க மாட்டான். ஓகே, அப்போ வந்துட்டு நீங்கள்லாம் என்ன இதுக்காக இந்த கூட்டத்தை கூப்பிட்றீங்க? உங்களுக்கு செல்வாக்குங்க. இது வந்துட்டு சில்க் ஸ்மிதா இருந்தப்போ அவங்க போயிருந்தாலும் அந்த அம்மாவுக்குமே பயங்கர கூட்டம் வரும். ஸோ லெட்ஸ் விஜய் நாட் திங்க் தட் மக்கள் வந்து உன்னை வந்து இது ஒரு பெரிய தலைவனாக ஏற்றுக்கிட்டு ஓடல. எல்லாத்துக்கும் அந்த ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு சினிமா நடிகர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அது தமிழ்நாட்டில் ஒரு கேடு. அது ஒரு ரொம்ப இட்ஸ் நாட் வெரி பேட் கல்ச்சர். இந்த சினிமாக்காரங்க பின்னால் போகிறது, அதுக்கு சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. பட் உங்களுக்கு அந்த திமிர்த்தனம் வெற்றிருக்கக்கூடாது. நான் எது செய்தாலும் மக்கள் என் பின்னால் ஓடி வருவாங்கன்னு நினைக்கிறது அது வந்து அகங்காரம். இந்த அகங்காரத்துக்கு தான் இன்றைக்கி லெசன். நான் கடவுள் நம்புறது கண்டிப்பாக இது ஒரு லெசன் ஃப்ரம் காட் தட் இது நடந்தது. பட் நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் ஒரு 41 உயிர் ப்ளஸ் 6 உயிர் இன் விக்ரவாண்டி அண்ட் தென் மதுரையில் எவ்வளோ உயிர். அப்போ வந்துட்டு இங்கே மட்டும் சாவலை, அங்கேயும் செத்துருக்காங்க. அப்போ இவங்க ஏன் சொல்லும், என்னப்பா இங்கே மட்டும் நடக்குது, மற்ற ஊர்லலாம் நடக்கல, மற்ற ஊரில் நீ எல்லோரும் மூடி மறைச்சிட்டிங்க, இந்த ஊடகங்களும் மூடி மறைச்சிட்டாங்க. ஏன் அவங்க ஸ்போக்ஸ் பர்சனே சொல்கிறாரு, 444 பேர் மயங்கி விழுந்தாங்கன்னு புசி ஆனந்த் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் சொல்கிறார். ஓகே, இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஒருத்தர் பேசினார். ஓகே, அப்போ இதெல்லாம் வெளியாட்கள் பேசுகிறப்ப நம்மலாம் வெளியாட்கள். அவங்க ஆட்கள், அவங்க கட்சி தன்னை பின்பற்றினவங்களே இப்போ வந்துட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து உனக்கு அந்த யோகிதம் இல்லையா? அதுக்கெல்லாம் நீ ரிபட் பண்ணு. ஏன் நீ பேசல? புசி ஆனந்த் ஓடி ஒழிஞ்சிக்கிச்சு. இவன் ஆதவ அர்ஜுனா வந்துட்டு பிஜேபியோட அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். நீ என்ன சொன்ன, சிபிஐ வந்தனா சிபிஐ வந்து எல்லாம் டிலே பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் சிபிஐ வருதுன்னு சொல்லி அன்றைக்கி நீ தமாஷ் பண்ண இந்த அஜித் கேஸ் இதில். ஓகே, அப்போ வந்து உனக்கு என்ன தனி மனிதன் அருகதை இருக்குது பேசுறதுக்கு? இன்றைக்கி நீ சிபிஐ கேட்கல, அப்போ நீ எதுக்கு குதிக்கிற? இப்போது தாவாக்காரங்க எதுக்கு குதிக்கிறாங்க? சிபிஐ கேட்டது வந்து பிஜேபி.
பிஜேபி தானே? பிஜேபி, ஏடிஎம்கே, மற்ற எல்லாருமே ஏடிஎம்கே. நீ கேட்கல, நீ என்ன சொன்ன, எங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் தலைமையில். இப்போ தமிழ்நாட்டிலேயும் ஒரு ஜஸ்டிஸ், அந்தமாவும் சுப்ரீம் கோர்ட் போய் ஜஸ்டிஸ் ஆயிருக்கலாமே. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் மட்டும் தான் உங்களுக்கு நீதி வழங்குவாங்களா? கிடையாது. See, we have given it to one lady. State government ஒரு கமெண்ட்டும் அடிக்கல. ஆனால் எங்கே பெரிய தவறுனா, இந்த ஸ்டாலின் வந்து தான் வந்து ஐ டோன்ட் நோ வெதர் இஸ் அ சிஎம் ஆர் இஸ் அ ஃபேன் ஆஃப் விஜய். அவர் விஜய் ஃபேனால் அவர் வந்து அக்யூஸ் பண்ண அரெஸ்ட் பண்ணலையோ, இதை நான் நிஜமாவே ஸ்டாலின் மேபி விஜய் அரெஸ்ட் பண்ணா அதை வச்சு தாவேகா சைடு இருந்து சிம்பத்தி கிரியேட் ஆகும்னு பயப்படுறேன். இல்லை அதுதான் சார், சிம்பத்தி ப்ளஸ் இந்த கலாட்டா பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் ஒரு புத்தி இல்லாத கூட்டம், ஒரு வெறி பிடிச்ச கூட்டம். ஐ ஹாவ் டு சே திஸ். அவங்க என்னை ட்ரோல் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னென்னா ட்ரோல் பண்ணுறான் அவன் தான் அழிவான். என்னை பொறுத்தவரையும் எனக்கு அந்த ஒரு இது இருக்குது, யாவன் என்னை பற்றி தப்பாக பேசுகிறான் அவன் தான் அழிவான். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் பேசுகிறதெல்லாம் மக்கள் நலனுக்காக, மக்கள் மாறணும், மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் தான் இவ்வளோ பேசுகிறோம். எங்களுக்கு ஒன்று இது பேசுகிறதால நம்மளுக்கு 4 காசு வர போடல, எந்த ஊடகமும் எனக்கு பணம் கொடுக்க போடல, எந்த கட்சியும் எனக்கு பணம் கொடுக்க போடல. ஐ எம் நாட் பாதர். என்னை வந்து விலை பேச முடியாது. ஓகே, அப்போ வந்து இந்த மக்கள் திருந்துடும். இப்போ இது ஹீ இஸ் அ பேட் எக்ஸாம்பிள் ஈவன் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இளம் வயசு 17-18 வயசு குழந்தைங்களுக்கு இவன் ஒரு உதாரணம் இருந்து அவங்க வாழ்க்கை கெடப்போகுது. இப்போ நிறைய அப்பா அம்மாக்கள் பயந்துக்கிறாங்க, குழந்தைங்களை இது பண்ண ஐயோ தற்கொலை பண்ணிப்பான் இல்லாட்டி குடிக்க போயிடுவான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதை இந்த மாதிரி ஆக்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸால தான் இவங்கெல்லாம் கெடுறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து சொல்லுது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் தப்பு பண்ணுச்சுன்னா, இப்போ நீ கேட்ட இடத்த கடிக்காட்டி நீ கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். நீ ஏன் கோர்ட்டுக்கு போகல? நீ போய் ஒரு இடத்த திடலை போய் நீ ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நீ எப்படி விக்ரவாண்டியிலையோ மற்ற இடத்துல நீ ரெண்ட்டுக்கு எடுத்தியோ அங்கேயே போய் ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கலாம். நீங்கள் எதுக்கு யூஆர் அ நியூசன்ஸ்? நீங்கள்லாம் ஒரு நியூசன்ஸ் ஃபேக்டர் ஃபார் த பப்ளிக். இப்போ எவ்வளோ பேர் அந்த இடத்துல வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டு இருந்தவங்க போக முடியாது, ஒரு வெளியூர் போகிறதவன் அவன் ப்ரோக்ராம் வச்சுருப்பான் அது போக முடியாது. அப்போ வந்து விஜய் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அவன் அட்லீஸ்ட் பேசிக் ஒரு ஏதோ நல்ல ஸ்கூலில் தான் படிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு லாயலா காலேஜில் நீ படிச்சியோ முடிச்சியோ அது தெரியாதானா? உனக்கு வந்து அந்த பேசிக் அறிவே இல்லையே. நீ ஒரு திமிர் பிடிச்ச ஆணவம் பிடிச்சவன் தானே. யூஆர் நத்திங் பெட்டர் தென் அந்த ஆதிகால மனுஷன் ஒருத்தன் இப்படி வெறி பிடிச்சி போவானுங்க. அந்த மாதிரி தான் ஈவன் விஜய் ஹஸ் பிஹேவ். ஓகே, நீ ஓடி போயிட்டு அங்கே வந்து இதில் ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் உன்னை கேள்வி கேட்குறாங்க. உன்னை ப்ரெஸ் என்ன சொல்கிறாங்க? சார் அப்போ வந்து 39 எவ்வளோ இறந்துருக்காங்க அப்போ சொன்னாங்க. அது சொல்லும் போது அட்லீஸ்ட் ஒரு மனுஷனுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் இல்லாட்டி ஒரு இது ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை கேட்கணும். எதுவும் இல்லாமல் இப்படி பார்த்துட்டு போகிறான். அப்போ என்ன திமிர்த்தனாவே இல்லாட்டி வாஸ் இன் சென்சஸ் அதுக்குள்ளாரே குடிச்சு போட்டு தலை மேலே ஏறிச்சான்னு தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனாக்கிட்ட அந்த 2வது நாளோ 3வது நாளோ யாரோ ஒருத்தர் சொல்கிறேன் சார் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கிறான். தென்னாவட்டா சிரிக்கிறான். அவனுக்கு வந்து ஐயோ அந்த உயிர் போயிருக்கிறப்ப வந்து இந்த பிஜேபி, அதிமுக அண்ட் தாவாக்கா உங்களோட அலையன்ஸ்க்காக மக்கள் வந்து மக்களை பகடக்காய் பண்ணாதீங்க. ஒரு 41 உயிரோ இல்லை 50 உயிர் மேலே நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது. மனுஷன் நீங்கள் வந்து சோறை திங்குறீங்களா வேறு எதனா திங்குறீங்களா? நான் கேட்பேன் இந்த கேள்வி. என்னென்னா மனுஷனுக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்கணும், ஒரு குற்ற உணர்வு இருக்கணும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா, நம்மளால் அந்த தப்பு நடந்துச்சா, நம்ம பண்ணாட்டி நம்மளால் அந்த தப்பு நடந்துச்சான்னு சொல்லி அந்த ஒரு பேசிக் என்ன சொல்கிறது அவனுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லாமல் ஒரு திமிராமல் 3வது நாள் ஒரு இதை ரிலீஸ் பண்ணுறான். அங்கே இஸ் நாட் வென் சேயிங் ஐ எம் சாரி, நான் என்னால் அந்த என் மீட்டிங்கால் இப்படி ஆயிருக்குது, இவ்வளோ உயிருக்கு என்னோட என்ன சொல்கிறது காண்டோலன்ஸஸோ இல்லாட்டி என்னோட அந்த ஆத்மாவுக்கு நான் வந்து இது செய்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லலை. இன்க்ளூடிங் அந்த விக்ரவாண்டியில் அவனோட ஃபேன்ஸ் 4 பேரோ 6 பேர் செத்தப்போ ப்ளஸ் ஹிஸ் ஓன் ஜெனரல் செக்ரட்டரி செத்து போனப்போ அவங்களுக்கு கூட ஒரு அஞ்சலி செலுத்தலை. அப்போ இவன் எப்பேற்பட்டவன்? சுயநலவாதி. அதுக்கப்புறம் எவன் கேட்டான்? உன்னை கேட்டாங்க அந்த மக்கள் எல்லாம் 20 லட்சம் நீ அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்போ அந்த 20 லட்சத்தோட அந்த குடும்பத்தோட துயரம் போயிடுமா? அப்போ நீ வந்து 20 லட்சம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு வக்கீல அதை கொடுத்து அனுப்புறதுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் 16வது நாள் வரேன், இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன். என்ன தமாஷாவாக பண்ணுறாங்க? அந்த 20 லட்சத்தால் அந்த குடும்பங்கள் அந்த உயிர்கள் வந்துடுமா? இல்லாட்டி அந்த கஷ்டப்பட்டவங்க இப்போ நிறைய பேர் செத்து போனவங்க செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் உடம்பு சீரியஸாக பாதிக்கப்பட்டு இந்த பரதேசி இந்த குடிகார பசங்க வந்து அவங்க மேலெல்லாம் குதிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேருக்கு இன்டர்னல் இன்ஜுரிஸ், இந்த கிட்னி உள்ளார பாதிப்பாயிருக்கு, இந்த மேலே தான் தெரியும். உடனே கூட தெரியாது அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். அப்போ அவெல்லாம் வாழ்நாளும் சஃபர் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு என்ன கொடுக்குற? நீ 1 லட்சம் கொடுப்பியா? அந்த 1 லட்சத்தால் அவனோட வாழ்க்கை முடிஞ்சுமா? அவன் நாளைக்கு இன்னும் 20 வருஷம் இருக்கிறான், டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து. அப்போ அதுக்கு யார் பதில் சொல்கிறது?
அதில் விஜய் ஷுட் ஹவ் பீன் புக்ட் ஆஸ் அக்யூஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கேள்வி கேட்டாங்களோ கேள்வி கேட்கலையோ எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு ஊடகம் ஒவ்வொன்று சொல்லுது. என்னவோ போய் அவங்க எல்லாம் அங்கே நின்று இந்த கோர்ட் ரூமில் இருந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த ஆதவ அர்ஜுனா வந்து வெளியே சொல்கிறதா. அதில் வி டோன்ட் நோ வாட் த சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட். பட் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஆல்சோ ஃபெயில்டு. என்னென்னா இப்போ வந்து அங்கே வந்து 5 பெட்டிஷனோ எவ்வளோ பெட்டிஷனோ போயிருக்கு. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் இட். ஒன் இஸ் அந்த ஜிஎஸ் மணின்னு சொல்லி ஒரு ஆள் போட்டிருக்கார். ஈ இஸ் அ பிஜேபி பர்சன். ஓகே. அதுக்கப்புறம் அந்த உமா ஆனந்த் போட்டிருக்கார், அந்த கவுன்சிலர், அவளும் பிஜேபி. ஓகே. மூணாவது வந்து பன்னீர்செல்வம், அந்த சின்ன பையன் இறந்து போன பையனோட அப்பா. நாலாவது வந்து அந்த செல்வராஜ், அவரோட ஒய்ஃப் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து ஐ திங்க் யாரோ ஒரு பார்த்தசாரி, ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் தி நேம், அவரோட சிஸ்டரும் அவரோட நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணும் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வி ஸ்டாண்ட் கரெக்டட் பிகாஸ் இஸ் ஆல் வந்து இவங்க சொல்கிறது. அப்போ வந்து இந்த கேஸ் வர்றதுக்கு முன்னாலேயே 3 நாளுக்கு முன்னாலேயே ட்ரைப்ஸ், எனக்கு வந்து அந்த கரிகாலன் பிடிக்காது, பட் ஆனாலும் தேவ் டன் அ குட் ஜாப் ஆஃப் இட், வந்து போய் எடுத்திருக்காங்க பேட்டி. அப்போ வந்து அந்த அம்மா, பாதிக்கப்பட்ட அந்த அம்மா, அந்த குழந்தை போன அம்மா, அந்த பன்னீர்செல்வத்தோட ஒய்ஃபு, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவன் எங்களை விட்டு போட்டு போய் அந்த அம்மா ஒரு சர்டிஃபிகேட்டே வச்சிட்ருக்காங்க that she is being left out by this fellow-ன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட். ஓகே. அந்த பையனை படிக்க வைக்கிறது செய்யறதெல்லாம் அவங்க மாமா பாட்டி இந்த அம்மா. ஓகே. அவனுக்கு ஒரு பொறுப்பு உணர்வு இல்லாமல் பரதேசி பையன் இந்த காசுக்காக அவன் ஒரு கேஸை போட்டிருக்கான். அவனால் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு அவனுக்கு வக்கு இருக்குதா? லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். அவனுக்கு அந்த பேக்ரவுண்ட், அவனுக்கு சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னு தெரியுமா? ப்ளஸ் அந்த லாயர்ஸ் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? அப்போ இதுலேயே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து சம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் பிளேயிங் த ஃபூல். இது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு புத்தி இருக்கணும். ஒரு சாவை வச்சுட்டு ஒரு பிஸ்னஸும் ஒரு சாவை வச்சுட்டு பாலிட்டிக்ஸ் பண்ணுறதே ஒரு வந்து அசிங்கமான ஒரு இது. அப்போ வந்து இது வந்துட்டு அந்த வக்கீலுங்க எடுத்தாங்க பாருங்க, எல்லாருமே பெரிய பெரிய வக்கீல். ஒருத்தங்க கூட 20 லட்சம் 25 லட்சம் ஒரு ஹியரிங்க்கு பே பண்ணணுங்க. அப்போ இந்த 20 லட்சம் 25 லட்சம் யாரால் பே பண்ண முடியும்? ஐதர் அதிமுக, பிஜேபி, இல்லாட்டி ஆதவ அர்ஜுனா. அப்போ வந்து அந்த ஜட்ஜஸ் அதுக்குன்னு அந்த பேக்ரவுண்ட் பக்கமே இந்த லாயர்ஸ் எப்படி இது அப்பியர் பண்ணாங்க. அப்போ அவங்களையும் ஆக்சுவலி தே ஹவ் கிரியேட்டட் அ ஃப்ராட். இப்போ இந்த பன்னீர்செல்வம் அண்ட் செல்வராஜ் ரெண்டு, அந்த மூணாவது ஆள் வச்சிடலாம். இப்போ இது ரெண்டுமே பர்ஜுரி. அப்போ வந்து இது ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை மிஸ்லீட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும், இந்த வக்கீல்களையும் அரெஸ்ட் பண்ணணும். அந்த 2 ஆளை வந்து தெரிஞ்சு தப்பு பண்ணாங்களோ இல்லை தெரியாமல். செல்வராஜ் ஐ திங்க் இஸ் இன்னோசென்ட். ஆனால் அந்த பன்னீர்செல்வம் அந்த காசு வாங்கிட்டு பண்ணியிருக்கான், தெரிஞ்சே பண்ணியிருக்கான். ஓகே. அப்போ இவங்களையும் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கணும். ஓகே. அப்போ வந்து ரெண்டாவது வந்து இந்த இபிஎஸ் எவ்வளோ ஒரு ஸ்டூபிட், ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்த ஒரு கொலகார பாவி. இவன் வந்துட்டு ஒரு 4 பேர் அங்கே கட்சிக்காரன் வந்து கொடியை ஆட்டினானாமா, தாவாக்கா கொடி. உடனே புளியார் சொல்லி போட்டாங்கன்னா, நீயே அவனுக்கு வந்து உன்னோட அதிமுக இதுதான் போட்டுட்ருக்காங்க, அவனுக்கு வந்து ஒரு கொடியை ஆட்டினானுங்கன்னா அதுக்கு போய் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்புறம் உன்னோட புத்தி எந்த அளவுக்கு? செருப்பை கழட்டி இவனுங்களை எல்லாத்தையும் அடிக்கணும் சார். நிஜமாவே என்னென்னா மக்களை அந்த அளவுக்கு வந்துட்டு பைத்தியக்காரங்கன்னு நினச்சிருக்காதீங்க. உங்களோட கொள்ளை அடிக்கிறது பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து மக்களோட டெவலப்மெண்ட் பணம், இந்த கடனை வாங்கி எல்லா கவர்மெண்ட், ஈவன் டிஎம்கே, அதில் வந்து நான் இஃப் செந்தில் பாலாஜி இந்த இஷ்யூவில் என்ன தப்பு பண்ண, ஈ ஆல்சோ ஹேஸ் டு பி பனிஷ். அவனையும் தண்டிக்கணும். லெட் த கோர்ட் டேக் இட்ஸ் இது. ஆனால் இங்கே ஒரு எஸ்ஐடியை போட்டுட்டு அப்போ வந்து மேல்கோர்ட் அந்த கீழ்கோர்ட்டை மதிக்கலையா? கீழ்கோர்ட் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணல, அவங்களும் ஒரு நல்ல ஆஃபீஸரை தான் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அதை இது பண்ணி இன்னொருத்தர் வந்து அவர் வந்து அந்த யாரை போட்டிருக்கீங்களோ அவர் வந்து ஒரு பிஜேபி சப்போர்ட்டர். அப்போ நீங்களும் அந்த தப்பை பண்ணுறீங்கல்ல. எல்லா ஜட்ஜஸும் ரைட்டு, எல்லா ஜட்ஜஸும் ராங்குன்னு சொல்ல முடியாது. நல்ல ஜட்ஜஸும் இருக்காங்க, கட்சி ரீதியாக இருக்க ஜட்ஜஸும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் கல்கட்டாவில் அந்த எந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சோ அந்த எல்லாமே அகெயின்ஸ்ட் இந்த கல்கட்டா மம்தாக்கு அகெயின்ஸ்டாக வந்துச்சு, அந்த கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டாக. அப்போ கடைசியில் பார்த்தா அவர் போய் பிஜேபியிலையும் சேர்ந்து எம்பி சீட்டுக்கும் நின்னார். அப்போ வந்து அவரோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கணும்? அந்த மாதிரி ஜட்ஜஸும் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்க செய்கிறது ரைட்டா? ஜட்ஜு செஞ்சுட்டு அது எல்லாமே ரைட் ஆகிடும், இல்லாட்டி எல்லாமே தப்பும் கிடையாது. ஆகையால் இது வந்து இந்த ஒரு அவல நிலை வந்து நம்ம நாட்டில் மாற்றணும். இதுக்கு வந்துட்டு நல்ல தலைவர்கள் வரணும், நல்ல அரசியல்வாதிகள் வரணும். மக்கள்கிட்ட நம்ம ஒன்லி அப்பீல் பண்ண முடியும் என்னென்னா, நல்ல வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க.
ஒரு அயோக்கியனையும் ஒரு புள்ள மாதிரி கொலைகாரன் 7 கொலை பண்ணவன் 50 கொலை பண்ணவன். இப்போ விஜய் இஸ் ஈக்குவல் டு கொலைக்காரன். என் கணக்குப்படி அவன் 41 இல்லை 50 கொலை பண்ண ஒரு அயோக்கியன், ஒரு அரக்கன். இவனுக்கெல்லாம் நல்லதே நடக்கக்கூடாது. நிஜமாவே இவங்கெல்லாம் வந்துட்டு அரசியலை வச்சு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாற்றம் வரணும் தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே, நான் இவ்வளவும் பேசுனது எனக்காக கிடையாது. ஏன்னா எனக்கு வசதி இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் செத்து போனவங்க எல்லாமே இது பாமர மக்கள். ஏன் அவங்களுக்கு இந்த அநீதி? And even Supreme Court, I think, is going to review this. It's only an interim. It's not final judgment கிடையாது. அதுக்காக அவனுங்க குதிக்கிறானுங்க, தாவாக்காவோ எங்களுக்கு எங்கள் தலைவா இதுன்னா திருப்பி ஒரு இது ரிப்பீட் கொடுப்பான்னு. என்ன ரிப்பீட்? சாவாடு, இன்னொரு சாவு பண்ணுவானா? இவெல்லாம் வெளியவே வரக்கூடாதுங்க. நான்லாம் நேரில் பார்த்தா நிஜமாவே 2 கேள்வி கேட்டு 2 அறையும் விடுவேன். ஏன்னா என்னை விட சின்னவன் தான். விட்டுருவேன். இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன். என்னென்னா இவெல்லாம் ஒரு சாபக்கேடு. நாட்டுக்கு விஜய் மாதிரி தலைவர்கள் வந்தால் இது ஒரு சாபக்கேடு. நான் மக்களுக்காக இது பேசுகிறேன். மக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும். நாங்கள் பேசுகிறது நியாயமாக இருக்குதா? நான் 2 சைடையும் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இது ஒரு எக்ஸாம்பிள் இதில் எது சொல்கிறேன்னா, 1991 வந்து ராஜீவ் காந்தி இறந்துட்டார் இந்த இது பாம் பிளாஸ்டில். நான் அப்போ ஒரு கேண்டிடேட் எலெக்ஷனில். ஓகே, நான் வந்து என்னோடய இதுலேருந்து தொகுதியிலேருந்து நைட், அப்போல்லாம் டைம் கிடையாது, வரம்பு கிடையாது, 10 o'clock கூட மீட்டிங் முடிக்கணுன்ட்டு அந்த காலத்தில். அப்போ வந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸ், எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்து சொன்னாங்க, இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் உள்ளார வந்து சொல்லுங்க, ராஜீவ் காந்தி இறந்துட்டார், கலவரம் எல்லாத்துக்கும் கலவரம் நடக்குது. அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்து காங்கிரஸ்காரங்கெல்லாம் அந்த திமுககாரங்களாம் அடிக்கிறாங்க, ஒரு சிலர் அவங்க வீட்டுங்களில் இது பண்ணுறாங்க. என் கண்ணால் நான் பார்த்தேன். அப்போ நான் உடனே அன்றைக்கி இருந்த ஒரு டெப்யூட்டி கமிஷனர், போலீஸ் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ரோட்டில் எல்லோரும் அடிச்சிட்ருக்காங்க சார், கொஞ்சம் உங்கள் பெட்டாலியன்லாம் அனுப்பிச்சி விட்டு கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னால், உங்களுக்கு என்ன பெரிய இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க வந்து திமுககாரங்க தான். நான் சொன்னேன், சார் இட்ஸ் நாட் திமுககாரங்க, காங்கிரஸ்காரங்க கிடையாது, அதில் இன்னோசென்ட் பீப்புள் வந்து பாதிக்கப்பட போகிறாங்க, யார் கொண்டாங்க யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த சூழ்நிலையில் என்ன ஒரு பெரிய இது கட்டினாங்கன்னா, இந்த மாதிரி டிஎம்கே கலைஞர் தான் இந்த வந்து ராஜீவ்காந்தி இது கொண்டாருன்னா, டெஃபினெட்லி நான் 200% சொல்கிறேன், அன்னைக்கு டிஎம்கேக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, இது வந்து ஈவன் காங்கிரஸ்காரங்க சம்மந்தம் இருக்குது, பட் நாட் டிஎம்கே. பிகாஸ் ஆஸ் அ பொலிட்டிஷியன் அண்ட் ஐ வாஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் த பார்ட்டி, அந்த நேரத்தில் எனக்கு தெரியும் என்ன நடந்தது. அப்போ வந்து எப்படி மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பைத்தியக்காரத்தனமாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா, எல்லாம் இந்த கட்சிக்காரங்களாம் அதை தூண்டி விடுறது. இப்போ அதே சூழ்நிலை தான் கரூர். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் இவங்க கேட்குற கேள்வி, எதுக்கு இவங்க 10 நிமிஷத்தில் வந்தாங்க? ஈவன் விஜய் பாஸ்கர் அந்த அதிமுக எக்ஸ் மந்திரி கூட அங்கே இருந்தார். ஏன்னா அவங்களாம் உள்ளூர்காரங்க. பாருங்க, ஒரு அரசியல்வாதிக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து கான்டாக்ட் இருக்கணும். டக்குன்னு நாட்டில் நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னா உடனே அந்த சிச்சுவேஷனில் போய் இருக்கணும். அதுதான் ஒரு குட் அரசியல்வாதி. ஆனால் இந்த தாவகாரங்கெல்லாம் ஓடி போயிட்டு அடுத்தவனை கேள்வி கேட்கலாம், நீ எதுக்கு வந்த சிஎம் எதுக்கு வந்தான்னா, இதை விட முட்டாளுங்க வேறு யாருமே கிடையாது. இந்த முட்டாள் கூட்டம்லாம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு மந்திரியாவோ இல்லை எம்எல்ஏவாவோ கவுன்சிலராக வந்தான்னா நாடு குட்டி, இதை விட 100 மடங்கு குட்டி சர்வாயிடும். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com